பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிறந்திருக்கும் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு நாளில் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினால் இந்த புது ஆண்டு ஒரு ஆசீர்வாதம் ஆண்டாகவும் நன்மைகளான ஆண்டாகவும் தேவனுடைய வழிகளில் நடக்கிற போது கிடைக்கிற ஆசீர்வாதங்களை பெறுகிற நல்ல ஆண்டாகவும் அமைய நான் உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த வருடங்களில் நடந்த அநேக வேதனைகள் துக்கங்கள் மறைந்து இந்த புதிய வருடத்தில் ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளாய் தேவன் உங்களை நடத்துவாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை இந்த புதிய ஆண்டிலும் இந்த புதிய நாளிலும் உங்களை சந்திப்பதேட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நலமான இருக்கிறீர்களா? நன்றாக நீங்கள் வெடிகளை கொளுத்தி களிகூர்ந்து இந்த நாள் இருக்கிற வேளையில் சில பேர் இந்த நாட்களிலும் அநேக நெருக்கடிகளுக்கூடாக தொடங்கினாலும் கூட கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் கைவிட மாட்டார். ஆகவே இந்த வேளையிலும் நான் உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். இந்த வருடத்தில் நிறைய பேர் ஆசீர்வாதம் வார்த்தைகளை பொழிவாங்க, அள்ளி பொழிவாங்க. அநேருக்கு அது சந்தோஷம், அப்படி கேட்குற போதெல்லாம் சந்தோஷம். ஆனால் அடுத்த காலம் ஒரு மாதம் போய்விட்டு என்ன ஆசீர்வாதம் சொல்லப்பட்டது அல்லது வருடம் முடிவதில் அந்த ஆசீர்வாதத்தின் முடிவென்ன, இது நடந்தால் நடக்காதுன்னு சிந்திக்கிற இல்லை. ஆனால் கொடுக்குற போதெல்லாம் நல்லா கேட்டு வேண்டிக் கொண்டு ஹா 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 என்று இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கை பூராவும் நொந்திட்டுருப்பாங்க. ஆனால் நான் போன முறை சொன்னது போல் தேவன் நம்மோடு கூட இருந்தால் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதம் தான். அது முடிக்கிற போது ஒரு வசனத்தை விட்டு விட்டேன். அது மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் கடைசி வரை சொல்லப்படுகிறது. இதோ உலக முடிவு வந்தே சகல நாட்களும் நான் உன் கூடவே இருக்கிறேன். அப்போ நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கஷ்டத்திலும் நம்மோடு கூட இருக்கிறார், வறுமையிலும் நம்மோடு கூட இருக்கிறார், கஞ்சி கொடுக்குற வழியிலும் நம்மோடு அவர் கஞ்சி கொடுக்கிறார். நான் கஷ்டப்படும் போது நம்மோடு கஷ்டப்படுகிறார். அப்போ தேவன் நம்மோடு கூட இருக்கிற போது நமக்கு ஆசீர்வாதம். அது ஒரு பிடி சோறாக கூட இருந்தாலும் அது ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றி தருவார். அவை கர்த்தரை நம்புங்கள். இந்த புதிய ஆண்டிலும் அநேருக்கு பெரிய தரிசனங்கள் இருக்கும். அது செய்ய போகிறேன், இது செய்ய போகிறேன், இந்த முறை எனக்கு கல்யாணம் நடக்கணும், இந்த முறை நான் பரீட்சையில் பாஸ் பண்ணி, இந்த முறை எனக்கு வேலை கிடைக்கணும், அல்ல இந்த முறை நல்ல எதிர்காலம் கிடைக்கணும், அப்படின்னு நிறைய பேருக்கான தரிசனங்கள் உங்களுக்கு இருக்கும். எல்லா தரிசனங்களை விட நீங்கள் தேவனோடு இணைந்து நடக்கிறதுலாம் ஆசீர்வாதம் இருக்குது. எத்தனை பேர் காலையில் எழுந்து வேதத்தை வாசிக்கிறீங்க? உங்களையும் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். 99% இதில் இருக்கிற நீங்கள் காலையில் எழுந்து வேதம் வாசிக்கிறதுக்கும் தேவனோடு அமர்ந்திருந்து தியானிக்கிறதுக்கும் உங்களுக்கு நேரம் இல்லை. நேரம் இருக்குது, ஆனால் இல்லை. வேதம் வாசிக்க விருப்பம் இருக்குது, ஆனால் இல்லை. ஏன்? அவர் 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 இருக்கிறார், நாம் நம்ம வேலையை பார்ப்போம் இல்லையா? அவற்ற பிரச்சனையோ நம்மளோட பிரச்சனை பெரிய பிரச்சனையா? அப்படிதான் தேவனுக்கு அருமையான பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு இருக்கிறதா அந்த நாளுக்குரிய பெரிய ஆசீர்வாதம். காலை எழும்பி வேதத்தை தியானிச்சு கர்த்தர் நீர் என்னோடு பேசுகிறீர், என்ன சொல்லித்தாரும், என்னை நடத்தும் என்று சொல்லி கேட்குற போது கர்த்தர் நடத்துவார். நீங்கள் உங்களோட பாட்டில் போனீங்கன்னா நீங்கள் உங்களோட பாட்டில் பார்த்துக்கொள்ள வேண்டியால், துன்பம் வந்தாலும் பார்த்துக்கொள்ளும், உபத்திரம் வந்தாலும் காத்துக்கொள்ளும். ஆனால் கர்த்தரோடு நடக்கிறவன் கர்த்தர் பாதுகாத்து நடத்துகிறார், ஞானத்தோடு நடத்துகிறார், ஆசீர்வாதம் நடத்துகிறார். அவன் கையிட்டு செய்வதெல்லாம் ஆசீர்வாதமாக விளங்கும். எப்போ கர்த்தரோடு நடந்தான். கையிட்டு செல்லாட்டு யார்கிட்டையும் நம்பி காசை கொடுத்து போட்டு ஏமாந்து போய் ஆண்டவரே 1.5 லட்சம் போயிட்டு சகோதரி பிறகும் தெரியாமல் கொண்டே கொடுத்து போட்டு இப்போ இழந்து போய் நிற்கிறாங்க. அப்படி நிறைய பேர் பணத்தை மாத்திரமே குடும்பத்தை இழந்து எத்தனை பேர் நிற்கிறாங்க, நிம்மதி இழந்து நிற்கிறாங்க. ஆனால் கர்த்தரை காலையில் எழுந்து தேடுறதால கிடைக்கிற மகா பெரிய ஆசீர்வாதம், நமக்கு கிடைக்கிற பலம், சமாதானம். கர்த்தருக்கும் மனமகிழ்ச்சியாக இருப்பது உங்கள் பலம் என்று நெகேமியா பாடினார். நாங்கள் எங்கே மனமகிழ்ச்சியாக இருக்கிறது? நாங்களும் சந்தோஷமாக இருக்கிறதில்ல, நாம் கதைக்கிறவரையும் சந்தோஷமாக இருக்கிற விடுகிற இல்லை. நம்மளோட சோக பாட்டை கேட்டு அவன் கலங்கி போயிடுவான். நம்ம சந்தோஷத்தை காட்டினது அவனும் சந்தோஷப்படுவான். நாம் பாடுகிற சோக பாட்டில் அவன் பார்ப்பான், இதை விட நாம பரவாயில்லை பாரு இருக்குன்னு. தேவனுக்கு அருமையான பிள்ளைகளை, இந்த புதிய ஆண்டு சந்தோஷத்தை நான் அமைய ஒன்று வாஞ்சிக்கிறேன். ஓகே, நாம் வேத்துக்கு வருவோம்.
எனக்கு உங்களோட கதைக்கிறது நல்ல நகைச்சுவாக சில காரியங்களை கதை கொண்டு வாங்கிக்கிறேன். நமக்கு நேரம் போதையில் இல்லைன்னா கதைக்கலாம். ஓகே. இப்போ நாம் அநேக திட்டங்களை புது ஆண்டில் போட்டிருப்போம். அநேக தீர்மானங்களோ, இந்த ஆண்டில் இது செய்யணும், இந்த ஆண்டில் இது செய்யணும், இந்த ஆண்டில் கத்தர் இது நடத்தணும், வீடை கட்டணும், அது செய்யணும், இது செய்யணும், நிறைய காரியங்கள் இது. ஆனால் கத்தர்கிட்ட கேளுங்க, கத்தாவே நீர் நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கு. வேதத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவரை அழிக்க வேண்டும், இதுதான் அவன் நோக்கம். வேறு தீர்மானம் அவனுக்கு இல்லை. எப்படியாவது இந்த கிறிஸ்தவரை அழித்து ஒரு வழி பார்த்துரு அவன் புறப்பட்டான். அவனுக்கு பேர் சவுல். அவன் என்ன செய்கிறான்? வெளிக்கிட்டு வர்றான். வெளிக்கிட்டு வந்து ஆண்டவர் வெளிக்கிற போது ஒரு இடத்துல ஆண்டவர் இயேசுவே அவனை சந்திக்கிறார். சவுலே சவுலே ஏன் என்ன துன்பப்படுத்துகிறார்? அந்த சவுலான் வேதத்தில் காணப்படுற பவுல். அப்பொழுது அவன் ஒரு காரியத்தை கேட்குறான் பாருங்க. அவன் வேதத்தை நல்லா படித்தவன், வைராக்கியத்தோட மெஸ்ஸியா இவர் அல்ல, இவங்க போய் சொல்கிறாங்கன்னு சொல்லி கொல்லும்படியாய் அவங்க அநேக கிறிஸ்தவர்களை கொண்டு போட்டாங்க. ஸ்தோவானை கொண்டு போட்டாங்க, நிறைய பேரை கொண்டு போட்டாங்க. மீதியாக்க சிதறி இருக்கிறாங்க, எல்லா இடம் தப்பிக்கீதி அவங்கள எப்படியாவது முடிச்சிடணும்னு வாரான். வர்றபோது ஆண்டவர் மத்தியானத்தில் நடுவானத்தில் பிரகாசமாக ஒளிகிற வெளிச்சத்தில் அவனை காண்டும். மத்தியானம் சூரியனே வெளிச்சம் வரும். அது பாலைவனத்தில் சூரியன் எப்படி கொழுன்னு கொதிக்கும், என்ன கண் திறக்கல. அதை விட வெளிச்சமாய் மகிமையுள்ள தேவன் இயேசு வருகிறது அவன் கண்டு போட்டு. அவனுக்கு தெரியல இவர் யார். ஆண்டவரே நீர் யார்? நான் தான் இயேசுன்னு சொல்கிற போது அவன் ஒரு வார்த்தை கேட்குறான் பாருங்க. அவன் வாழ்க்கையை மாற்றிட்டு, அந்த ஒரு வார்த்தை அவன் வாழ்க்கையை மாற்றிட்டு என்ன கேட்டான்? ஆண்டவரே நான் பக்தி வைராக்கியம் உள்ளவன், கடவுளுக்காக இந்த ஜனங்கள் கடவுள் பக்தி கொண்டு நான் இந்த ஜனங்களை கடவுளுக்கு விரோதமான ஜனங்களை கொண்டேன்னு நினைச்சு நான் வாரன். இப்பொழுதோ நீர் வெளிப்படுற ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் விரும்புகிறீர்? கேள்வி எப்படி இருக்கு? ஆண்டவரே எந்த விருப்பம் இல்லை. நாம கேட்ட ஆண்டவரை வீட்டைத்தாரும் பங்களாவத்தாரும் காரத்தாரும் அதைத்தாரும் இதைத்தாரும் என்று கேட்போம். அவன் என்ன கேட்குற? ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. எப்படி அருமையான கேள்வி பாருங்க. தேவரே நான் என்ன நோக்கத்துக்காக இந்த பூமியில் படைத்தீர், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் விரும்பும். இந்த கேள்வியை நீங்கள் எப்போயாவது கேட்டிருக்கீங்களா? நீங்கள் மற்றவர்களுக்கு எனக்கு ஏதாவது நீ செய்வியா, இந்த உதவி செய்வியா, அந்த உதவி செய்வேன்னா கேட்குறோம். ஆனால் கத்தர்கிட்ட கேட்டுருங்க, கத்தரையும் விடுற இல்லை. ஆண்டவரே எனக்கு இதைத்தாரும் அதைத்தாரும் இயேசுவின் நாமத்தா கேட்க அடித்து உடைச்சு ஜபிக்கிறது. எப்பயாவது கேட்டுருங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேணும்னு நீர் விரும்புகிறீர் ஆண்டவர். ஆண்டவர் அவனுக்கு என்ன சொன்னார்? போ நான் உனக்கு சொல்லித்தான், நீ போ, உன்னை கவனிக்கணும். அப்போ அவன் போய் அனனியா என்ற போகிறான். அப்போ அனனியா அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவன் இயேசு ஏற்றுக்கொண்டு பவுல் வல்லமையாக ஊழியம் செய்கிறான். அனனியா காண்ட சொல்கிற போது என் நாமத்திலிருந்து அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான் என்பதை நான் அவனை காட்டேன். ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறேன் இல்லை, எனக்கு ஊழியம் செய்கிறதால வர்ற கஷ்டம் என்னன்றது அவனை காட்டுவேன். நான் வேண்டா ஆண்டவரே ஊழியத்தை விட்டு ஓடி போயிடுவோம். இன்றைக்கு நிறைய ஊழியக்காரர் செல்வ செழிப்பாருக்கு என்ன அவங்க ஆசீர்வாதத்துக்கு கண்டு வந்தவங்க. மோசை கூட அதையே சொல்லியிருக்க, அப்பா இருந்த ஜனங்களோட நான் படுற பாடு இந்த ஊழியமே வேண்டாம், இப்பயே தலைகளை எல்லாம் போயிடுச்சு, சரீரம் மாத்திரம் தான் மிஞ்சி இருக்கு, அது எப்போ போன்னு தெரியலன்னு உங்களோட ஊழியக்காரன் அடிக்கடி கவலைப்படுறது உண்டு. பாவம் அந்த மனுஷன் கொஞ்சம் அந்த மனுஷனை கொஞ்சம் வாழ விடுங்கப்பா, ஏற்கனவே தலையில் போயிட்டு உடம்புல போகாமல் பார்த்துக்கொள்ளுங்க. பாருங்க அவன் கேட்குறான், ஆண்டவரே நீர் என்ன செய்ய, நான் என்ன செய்ய நீர் விரும்புகிறேன். இந்த கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கேளுங்க. ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய விரும்புவோன்னு நினைக்கிற எல்லாரும் இந்த கேள்வியை முதல் கேளுங்க, அதுக்கு பிறகு ஊழியத்தை பாருங்கள். சில பேர் ஊழியம் நினைக்கிற மைக் பிடிச்சி பாடுறதுக்கும் ஆக்களுக்கு முன்னால் வல்லமையாக பிரசங்கம் பண்ணுறதுக்கும். ஊழியம் என்றது மக்கள் மத்தியில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், எப்படி அணுகுகிறோம், எப்படி அவள் அன்பாக பேசுகிறோம், எப்படி கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோம் என்பதுதான் ஊழியம் முதலாவது இருக்குது. அதுக்கு பிறகு தான் பிரசங்கம் பண்ண துதி பாடுறதில்ல. நிறைய பாருங்கள், மெக்குக்கு நிறைய போட்டிகள் இங்கே நடந்துகிட்ருக்கு. எனக்கு தெரியுது யார் யார் என்னத்துக்காக போட்டி போடுறீங்கன்னு தெரியுது. ஆனால் இதன் மத்தியிலும் தியாகத்தோடு எத்தனையோ பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் நடத்துகிறாங்க, அது உங்களுக்கு தெரியுமா? இந்த பிள்ளைகளுக்கு படிப்பிச்சு கொடுக்குறாங்க, அது உங்களுக்கு தெரியுமா? அது உங்களுக்கு எல்லாம் தெரியாது.
இந்த மைக்குக்கு முன்னால் ஆக்களுக்கு முன்னால் அந்த பிரசங்கம் பண்ணுற ஆக்களும் பாடுற ஆக்களும் தான் நமக்கு கணக்கு தேவை. அதுதான் நமக்கு தேவை. நாங்களும் அப்படி வர வேண்டும். இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் எவ்வளோ அந்த பிள்ளைகளோடு பாடுபடுறாங்கன்னு அனைவருக்கு தெரியாது இல்லையா? மயிலாம்பவழியில் மாத்திரம் அந்த புல்லுமலையிலும் அந்த பிள்ளைகள் எவ்வளோ கரிசனையோடு நடத்துகள்னு பாருங்கள். தேவன் கருமையான பிள்ளையை நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னால், தேவன்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் நான் இந்த புது இடத்துல ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறேன்னு கேளுங்க. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட விரும்பாதே. ஆண்டவரே நான் உமக்கா என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்க. அப்போ ஆசீர்வாதம் விளங்கும். தேவனுக்கு அருமையான பிள்ளை, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் கூட்டிட்டு வர்றார். எங்கேருந்து கூட்டிட்டு வர்றார்? எகிப்திலிருந்து கூட்டிட்டு வர்றார். இந்த ஜனங்களை கூட்டிட்டு வந்து ஆசீர்வாதமாக்கி இந்த ஜனங்கள் வாழ வேண்டும், கானான் தேசத்துக்கு இந்த மனம் வளமாக வாழ வேண்டும். இந்த ஜனங்களை கூட்டி வந்தால் இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? அவ்வளோ பெரிய வல்லமையான காரியங்களை வெளிப்படுத்தி அற்புத அடையாளங்களோடு இந்த ஜனங்களை வழிநடத்தி வந்து இந்த ஜனம் முறுமுறுக்கிறாங்க. ஐயோ, அங்கே இருந்தேன்டா சோறும் கறியும் அந்த மாதிரி சாப்பிட்ருப்போமே, உள்ளி வெங்காயம் இதுக்காக அடிபட்டு கொண்டிருக்காங்க, உள்ளியோடு எல்லாம் சாப்பிட்ருப்போமே. இங்கே வந்து இந்த வனாந்திரத்தில் பெரிய கஷ்டப்படுறோம், சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறோம், தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு அழுது கொண்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு இடத்துல வர்ற போது யாத்திராம் 15 பார்த்தீங்கன்னா அவர்கள் மாராவில் வந்த போது தண்ணி தாகத்தில் வாராங்க. ஏதாவது வனாந்திரத்தில் தாகம் வந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். வனாந்திரம் ஏற்கனவே அது வெக்கை உள்ள இடம், அது கசப்பாக இருந்தது, அதை குடிக்க அவர்களுக்கு முடியாது இருந்தது. அந்த இடத்துக்கு பேர் மாறாகன்னு வச்சாங்க. இப்பொழுது ஜனங்கள் மோசைக்கு விரோதம் முறுத்து என்னத்தை குடிப்போம் என்று சொல்லி கத்துனாங்க. மோசே இவங்கட சொல்ல தாங்க முடியலையாப்பா, உங்களோட ஊழியக்காரன் மோசையும் அழுது கொண்டு, ஆண்டவரே இந்த ஜனங்களை வச்சு நான் படுகிற பாடு ஆண்டவரே, தலையை பிச்சுக்கலாம்டா தலையில் மயிர் கூட இல்லையாப்பா பிச்சுக்கிறதுக்கு, அப்படி இருக்கே. அது போல மோசையை பிடிச்சிக்கணும். இந்த மோசே சொன்னார், மோசையிட்ட சொல்கிறதுக்கு போல் இப்படித்தான் நாம் அழுது கொண்டிருக்கிறோம். நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குது? கசப்பாக இருக்கிறது. நம்முடைய உறவு முறைகள் கசப்பாக இருக்கிறது. கசப்பான உறவு முறையில் வாழ்கிற வாலிப பிள்ளைகள் கூட சமையல் இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். கவனம். பாவம் என்கிற கசப்பில் இருக்கிறீங்க, கோபம் என்கிற கசப்பில் இருக்கிறீங்க, எரிச்சல் என்கிற கசப்பில் இருக்கிறாக்கள் உண்டு, பொறாமை என்கிற கசப்பில் இருக்கிறாக்கள் உண்டு, கோள் மூட்டுற பாவத்தில் இருக்கிறாக்கள் உண்டு, மற்றவனை பற்றி குறை கூறுற கசப்பு 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 வாழ்க்கையை கசந்து இருக்கிற மக்கள் அநேகம் உண்டு. ஒன்று சங்களால் கசந்து இருக்கிறாங்க, இன்னொன்று வாழ்க்கையின் போராட்டத்தால் கசந்து போயிருக்கிறாங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஆனாலும் அதை மாற்ற கர்த்தரால் முடியும். மோசேட்டு சொல்கிறார், பக்கத்தில் இருக்க அந்த மரத்தை பிடுங்கி அதில் போடு என்றார். அங்கு மரத்தை போட்டபோது அந்த தண்ணீர் மதுரமாய் மாறின. மரம் என்றால் தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் விதைக்கிற போது, இந்த வார்த்தையை நீங்கள் உண்மையாக ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ வேண்டும் நினைக்கிற போது கர்த்தர் அந்த இடத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். அதனால தான் கேட்டேன், நீங்கள் எத்தனை பேர் காலையில் வேத்தை வாசிக்கிறீங்க, வேத்தை நான் தியானிக்கிறீங்கன்னு கேட்டேன். ஏன்னு சொன்னால் சங்கீதம் 1 அதைத்தான் சொல்கிறேன், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் நடப்பட்டு நீர்க்கால் ஓரங்களால் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் செய்வதெல்லாம் ஏன் வாய்க்க இல்லை? நீங்கள் வாசிக்க இல்லை, தியானிக்க இல்லை, தேவனுடைய வசத்தை நிற்க இல்லை, தேவனை நோக்கி பார்க்க இல்லை, அதனால் வாய்க்க இல்லை. தேவனுக்கு அருமையான பிள்ளைகளே, தேவ வசனத்தில் தியானமாக இருந்து அதன்படி வாழ வேண்டும் என்று விரும்பி உங்களை ஒப்பு கொடுக்கிற போது பரிசுத்த ஆவியான நடத்துவார். வாழ்க்கை கஷ்டம்தான், உண்மையாக வாழுகிற கஷ்டம்தான், பரிசுத்தமாய் வாழுகிற கஷ்டம்தான், பொய் பேசாமல் வாழுகிற கஷ்டம்தான். ஆனால் கர்த்தருடைய ஆவியான் நம்மை நடத்துவார். தேவனுக்கு அருமையான பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் கர்த்தர்களை கர்த்தாவே நான் என்ன செய்ய வேண்டும் நீர் விரும்புகிறீர், அதை செய்ய எனக்கு உதவி செய். அதை செய்ய உதவி செய்யும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார்.
உங்களுடைய குணங்களில் பாவங்கள் நிறைந்திருக்கிறான், மாற்றுங்க. ஆண்டவரை இதை விட்டு வில எனக்கு உதவி செய்யும். உனக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யும். பொய்யான வாழ்க்கையிலிருந்து விடுபடுவது, பிழையான தவறான உறவுகளிலிருந்து விடுபட எனக்கு உதவி செய்யும். எரிச்சலான பாவத்திலிருந்து விடுபட உதவி செய்யும். அநேக வாலிப பிள்ளைகள் இங்கே இருக்கிறீங்க, கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. சேர்ச்சில் ஒரு வருஷம் வெளியில் ஒரு வருஷம் போடாதீங்க. கர்த்தருக்கு என்ன, கர்த்தர் உங்களை பார்க்குறார். நீங்கள் எங்கெங்கே நடமாடுறீங்க, என்ன பேசுகிறீங்க, என்ன செய்யப்படுற எல்லாரையும் பார்க்குறார். சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை கர்த்தர் கவனிக்கிறார். அதான் தான் வேதம் சொல்கிறது, நீ அறையில் பேசுவது கூரையில் சொல்லப்படும். ரகசியமாக யார் யாரை பற்றி என்னென்ன நீங்கள் நைஸாக குசு குசுன்னு கதைச்சிங்களோ அதெல்லாம் நீங்கள் யாரை பற்றி காய்ச்சிங்கன்னா அவங்க கேட்டு நிற்கத்தக்க ஆண்டவர் ரெக்கார்டை போட்டு விடுவார். இந்த நாளில் இந்த நேரத்தில் மவனே உன்னோட காய்ச்சிட்டு போனவங்க வீட்டை போய் என்ன கதைக்கிறாங்க கேள் என்று ரெக்கார்டை போடுறேன்னு அவமானப்பட்டு நிற்பீங்க. அதே சமயம் நன்மைகளை பேசும்போது எவ்வளோ பெரிய அந்த இப்படி உலகம் உள்ள மக்கள் மத்தியில் நிற்கிற போது எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. என்னை குறித்து நல்லா பேசி தேவனுக்கு அருமையான பிள்ளைகளே, மாறாவின் கசப்பை மதுரமாக்கி அதே தேவன் உங்களுடைய கசப்பான வாழ்க்கையை மாற்ற ஆயத்தமாக இருக்கார். நீங்கள் செய்ய வேண்டியது கீழ்ப்படிதல், செய்ய வேண்டியது வேத வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிறது. அப்படி வாழ்கிற போது எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். இந்த மாற்றத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களோட வாழ்க்கையில் தேவனுக்கென்று வாழும்படியான வாழ்க்கையை தான் கர்த்தர் இந்த புதிய ஆண்டில் எதிர்பார்க்கிறார். உலகத்துக்காக வாழாதேங்க. அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் வாழ வேண்டாம். கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரியை ஆசீர்வதிக்கப்பட்டவள், கர்த்தருக்கு பயப்படுற மகனை ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்று கேளுங்க. பாட முடியும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்ன ஆண்டவர் அங்கே இருந்து பாட, நான் உனக்கு கற்றுத்தாரனே நீ தானே கேட்கிறாய் இல்லையே என்று பாடுவேன். கருவாரு பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிற அருமையான பிள்ளை நினைக்கிற மாதிரி இல்லை. கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறபடியாக தான் உங்களை கடிந்து கற்றுக் கொடுத்து நடத்த விரும்புகிறார். ஆனால் நாங்களோ திருந்த மாட்டோம்னா அவர் ஒன்றும் செய்ய முடியாது. என்னால் முடிஞ்சதை செய்வார். தேவனுக்கு அருமையான பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதம் வாழ வேண்டும் வாஞ்சிக்கிறேன். அருமையான பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறீங்க, வறுமையில் இருக்கிறீங்க, நொந்து போய் இருக்கிறீங்க, இழந்து போய் இருக்கிறீங்க. இழந்து போனதை தேடத்தான் கர்த்தர் வந்தாண்டா. நீங்கள் இழந்து போன சமாத்தை, இழந்து போன சந்தோஷத்தை, இழந்து போன ஆசுவத்தை கொடுக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன இதுவரை நான் எந்த இஷ்டத்துக்கு எல்லாம் செய்யிட்டேன் ஆண்டவரே, இந்த புதிய வருடத்தில் உம்முடைய சித்தத்துக்கு செய்ய. ஆண்டவர்கிட்ட சித்தத்தை செய்கிற எப்படி சொல்கிற? மோசையிட்ட போய் கேட்குறா, பாஸ்டர் மோசே ஆண்டவர் என்ன சித்தம் என்னில் வைத்திருக்கிறார்? இல்லை, அது நீங்கள் தான் கேட்க வேணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கு? கண்டிப்பாக கர்த்தர் பேசுவார். பேசாத கல்லோ மரமோ அல்லது பேசுகிற தேவன், சொல்லிக் கொடுக்கிற தேவன், கற்றுக் கொடுக்கிற தேவன், இடதும் வலதும் சாயும் போது வழி இதுவே என்று சொல்லித் தருகிற தேவன், நான் உண்மையில் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய பாதையை போதிப்பேன் என்று சொன்ன தேவன் அவர் நடத்துவார். அவரை தேடுங்க. அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வாத பாதையில் நடத்துவார், உங்களுக்கு கற்றுத்தருவார். நல்ல நல்ல பிள்ளைகளே, நீங்கள் அதிக காரியங்களை கர்த்தருக்கு செய்ய வேண்டும் வாஞ்சிக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் காரியங்களை ஒழுக்கப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய பாதத்தில் அன்றாடம் அமர்ந்திருந்து ஜெபித்து காரியத்தை கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். தேவனுக்கு அருமையான பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் அநேக வயோதிப தாய்மார்கள் இந்த இடத்தில் வந்து ஆறுதலை பெறுவதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். தேவன் உங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி சுகப்படுத்தி என்னும் ஆலோசனை கொடுத்து நடத்துவாராக. தேவனுக்கு பயப்படுற பயமே ஞானத்தின் ஆரம்பம். அந்த பயம் உங்களுக்கு இருக்கும்போது கர்த்தர் உங்களை நடத்துகிற நீங்கள் ருசி பார்ப்பீர்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்ப்பவர். ஏன்னு சொல்ற அவர் நம்பிக்கையுள்ள மனுஷன் பாக்கியவான். அந்த ஆசீர்வாதம் உங்களை பெருகும்படியாக வாஞ்சிக்கிறேன். தொடர்ந்து உங்களை மோசே நடத்துவாராக. வேண்டுமாய் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உங்களோட பேசுகிறேன். இந்த ஆண்டிலும் கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகள் நல்லா படியுங்க, கவனம் எடுத்து படியுங்க, கருத்தாக படியுங்க. நல்ல எதிர்காலமாக வாஞ்சிக்கிறேன். நீங்கள் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு செய்கிற காரியத்தில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டவிட உண்டா. கர்த்தருடைய
கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள் இருந்தால், கர்த்தருடைய சத்தத்துக்கு நாளாந்தம் செவி கொடுத்து வேதத்தை வசிப்பீர்களாக இருந்தால், கர்த்தர் உங்களை நடத்துகிற விதம் அற்புதமாயிருக்கும். ஏனென்றால் அவருடைய பிள்ளைகள், அவர் அற்புதமாய் நடத்துவார். உலகத்தின் பிள்ளைகளில், நீங்கள் உலகத்துக்குரிய பிள்ளைகளில் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் கர்த்தர் அவர்களை மகிமையாய் நடத்துவார். அந்த மகிமை உங்களில் விளங்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். கண்ணை மூடி ஜெபம் பண்ணும். நல்ல பிதாவே, தருமையான வேளையிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மேலும் ஒரு ஆசீர்வாதம் விளங்கும்படி ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்து செயல்படத்தக்கதாய் அறிவுள்ள ஞானத்தை கொடுத்து நடத்தும்படி ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, இவர்கள் இடதும் வலதும் சாயாதபடி கர்த்தாவே, ஆவியானவரை செம்மையாய் நேர்த்தியான வழி நடத்தும்படி ஜெபிக்கிறேன். ஆளுகை இந்த குடும்பங்களை தாங்கும்படி ஜெபிக்கிறேன். தனிமையில் இருப்பவர்களுக்கு ஆறுதலும் சமாதானம் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். அப்பா, பொருளாதார நெருக்கடியில் இருப்பவர்களுக்கு அவர்கள் குறைகள் நீங்கும்படி ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, ஒரு புதிய காரியத்தை இந்த ஆண்டில் கட்டளையிடும். இந்த புல்லுமலையிலும் தவிர இந்த மயிலாம்பல் வழியிலும் கர்த்தாவே, ஒரு பெரிய மாற்றம் இந்த சபை ஊடாக உண்டாகும்படியாய், சபை பிள்ளைகளோடாக உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் வெளிச்சத்தை காண, தேவனுடைய அன்பை காண, ரட்சிப்பை காண கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இவர்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருந்தும் நாமத்தை உயர்த்த கிருபை செய்யும். இது அப்படி செய்து இந்த புதிய ஆண்டை ஆசீர்வதியும் என்று இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அருமையான பிள்ளைகளே, மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து உங்களுடைய ஜெபங்களில் கர்த்தரிட கேளுங்க. நீ என்ன செய்ய வேண்டும் என்று நாளாந்தம் கேளுங்க. கர்த்தர் உங்களை பாதுகாத்து நடத்துவார். கர்த்தர் உங்களுக்கு சொல்லி நடத்துவார். அப்படி நடத்தி இந்த புதிய ஆண்டை ஆசீர்வாதமாக கர்த்தர் கொடுப்பார். மீண்டும் அடுத்த முறை நாங்கள் சந்திக்கும் வரை இந்த ஆண்டிலும் புத்தாண்டு வாழ்த்துக்களை புல்லுமலை உள்ள சபையினருக்கும் மயிலம்பாவளியில் சபையினருக்கும் சொல்லுகிறேன். ஒருவரை வாழ்த்துங்கள், ஆசீர்வதிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.